வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்துக்கு போக போறோம். எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம உடம்புக்குள்ளே தான். அங்க ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய ஹெல்த் சீக்ரெட்டை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சத்தியமா சொல்றேன், இத கேட்டதுக்கு அப்புறம் உங்க ஹெல்த்த பத்தி நீங்க யோசிக்கிற விதமே டோட்டலா மாறிடும். ரெடியா? நீங்க சாப்பிடுறது உங்க ஒருத்தருக்காகவா இல்ல ஒரு ட்ரில்லியன் பேருக்காகவா? என்னடா இது கேள்வின்னு யோசிக்கிறீங்களா? இது காமெடிக்காக இல்ல. உண்மையிலேயே நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பெரிய மைக்ரோப்களின் உலகமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. நாம ஒவ்வொரு வாய் சாப்பாடு சாப்பிடும் போதும் அது நமக்கு மட்டும் இல்ல, நம்மளோட இந்த ஒரு ட்ரில்லியன் குட்டி நண்பர்களுக்கும் தான் போகுது. நம்ம குடல்ல இருக்கிற இந்த மைக்ரோப்ஸ சும்மா கிருமிகள்னு நினைச்சிடாதீங்க. அவங்க யார் தெரியுமா? நம்ம ஹெல்த்துக்காகவும் நம்ம நல்லா இருக்கிறதுக்காகவும் வேலை செய்யற ஒரு முக்கியமான டீம். அவங்க தான் நம்மளோட இன்னர் ரிப்பேர் குரூ. சரி, வாங்க இப்போ நம்ம கதையோட ரியல் ஹீரோஸை மீட் பண்ணலாம். இவங்க தான் நம்ம குடலோட சூப்பர் ஸ்டார்ஸ். இந்த பேர்லாம் கொஞ்சம் வாயிலேயே நுழையாதுதான். ரோஸ்பூரியா, லாச்னோஸ்பெரேஷியா, பியூட்ரிசிகோக்கஸ். அப்பாப்பா. ஆனா நீங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவங்க தான் ரிசர்ச்ல கண்டுபிடிச்ச நம்ம டீமோட குட் கைஸ். நம்ம ஹெல்த்தோட ஹீரோஸ் இவங்க தான். இவ்ளோ கஷ்டமான பேரெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? கவலையே வேண்டாம். நாம அவங்கள சிம்பிளா சுவர் கட்டுபவர்கள், அதாவது வால் பில்டர்ஸ்னு கூப்பிடலாம். ஏன் தெரியுமா? ஏன்னா அதுதான் அவங்களோட முக்கியமான வேலையே. நம்ம குடலை ஒரு கோட்டை மாதிரி பாதுகாக்கிறது தான். நம்மளோட இந்த ஸ்பெஷல் சுவர் கட்டுபவர்கள் இருக்காங்களே, அவங்க கண்டதையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க ரொம்ப பிக்கி ஈட்டர்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டயட் இருக்கு. ஆமாங்க, நீங்க கேக்குறது கரெக்ட் தான். அவங்களோட ஒரே சாப்பாடு செடிகள்ல இருக்கிற ஃபைபர், அதாவது நார்ச்சத்து தான். நம்ம உடம்பால ஜீரணிக்கவே முடியாத அந்த நார்ச்சத்தை தான் இவங்க சாப்பிட்றாங்க. அதுதான் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஃபியூவல். சொல்லப்போனா அவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஃபுட் மாதிரி. சரி, ஒருவேளை இந்த முக்கியமான டீமுக்கு நாம சரியா சாப்பாடு போடலன்னா என்ன ஆகும்? அப்போ நம்ம குடல் சுவர் ரொம்ப வீக் ஆகி அதுல லீக் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் டாக்டர்ஸ் லீக்கி கட்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம உடம்புல வர்ற நிறைய பிரச்சனைகளுக்கு மூல காரணமா இருக்கு. இப்பதான் நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கே வரோம். இந்த உள்ள இருக்கிற ஃபேக்டரிக்கு சரியான ரா மெட்டீரியல்ஸ், அதாவது நார்ச்சத்து கிடைக்கும்போது என்ன மேஜிக் நடக்குதுன்னு பாப்போமா? இந்த ப்ராசஸ் பார்க்க ரொம்ப சிம்பிள், ஆனா பயங்கர பவர்ஃபுல். ஸ்டெப் 1, நீங்க ஃபைபர் இருக்கிற செடி காய்கறிகளை சாப்பிட்றீங்க. ஸ்டெப் 2, நம்ம சுவர் கட்டுபவர்கள் அதை எடுத்து நொதிக்க வைக்கிறாங்க. ஸ்டெப் 3, அதோட ரிசல்ட்டா பியூட்டிரேட் அன்னு ஒரு சூப்பர் மருந்தை உருவாக்குறாங்க. நிஜமாவே இது நம்ம ஹெல்த்துக்கு கிடைச்ச ஒரு வரம் மாதிரி. இந்த பியூட்டிரேட்டை ஒரு குடல் சிமெண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது நம்ம குடல் சுவர்ல இருக்கிற சின்ன சின்ன விரிசல்களை எல்லாம் பூசி அதை ஒரு ஸ்டீல் கோட்டை மாதிரி பலமாக்கிடும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பியூட்ரியேட்டே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மாதிரியும் வேலை செய்யும். நம்ம உடம்புல தேவையில்லாம ஏற்படுற வீக்கத்தை எல்லாம் இது குறைச்சு நம்மள நோய்கள்ல இருந்து பாதுகாக்குது. எவ்வளவு பெரிய பெனிஃபிட் பாத்தீங்களா? இந்த விஷயத்திலே ரொம்ப நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இது வெறும் வெஜிடேரியன்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பொருந்தும். நீங்க இப்போ என்ன மாதிரி டயட்ல இருந்தாலும் சரி, இதனால நீங்க பலன் அடைய முடியும். இது ஒரு சூப்பரான குட் நியூஸ் தானே? நாம சும்மா பேசிட்டு இல்ல, கிட்டத்தட்ட 21,561 பேர் கலந்துகிட்ட ஒரு மிகப்பெரிய சயின்டிபிக் ஸ்டடியில நாம இப்ப பேசின எல்லா விஷயங்களையும் மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு. இப்போ இந்த 2 விதமான யோசனைகளையும் பாருங்க. ஒரு பக்கம் ஐயோ இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகிறது. இன்னொரு பக்கம் நம்ம சுவர் கட்டுபவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க என்னென்ன நல்ல விஷயங்களை நம்ம டயட்ல சேர்க்கலான்னு யோசிக்கிறது. இதுல எது ஈஸி எது பவர்ஃபுல்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா ரொம்ப சிம்பிள். நீங்க நல்ல பாக்டீரியாக்களுக்கு சாப்பாடு போடும்போது அவங்க ஸ்ட்ராங் ஆகி கெட்ட பாக்டீரியாக்களை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. இதனால நம்ம குடல் ஒரு ஹெல்த்தியான ஹாப்பியான இடமா மாறும். இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன் தான். அப்போ இன்னைக்கு நாம கத்துக்கிட்டதிலிருந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. உங்க உள்ள ஆரோக்கியத்தை வளர்க்க உங்க இன்னர் கார்டன்ல இன்னைக்கு என்ன விதைய நடப்போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க அடுத்த சாப்பாட்டுல ஒரு புது காய்கறியோ பழத்தையோ சேர்க்கறது கூட ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டா இருக்கும். உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு.